ஹாய் விவர்ஸ், போன எபிசோடில் நந்தினி சந்திரனுக்கு நன்றி சொன்ன உடனே நன்றி சொல்ல அவசியம் இல்லை, ஹெலனாவை காப்பாற்றுற இடத்துல நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் உங்களையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சந்திரன் சொன்னதோட பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் இதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்ப்போம். நந்தினி நன்றி சொல்லிட்டு போன உடனே சந்திரனும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அடுத்த காட்சியில் சாணக்கியரை காமிக்கிறாங்க. அவர் மாறு வேஷத்தில் வந்திருக்காரு. அவர்கிட்ட எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இரவு நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சந்திரன் சாணக்கியர்கிட்ட சொல்கிறாரு. சரி, ஆனா நான் இட்டபடி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சாணக்கியர் ஒரு மாறு வேஷத்துல வந்திருக்காரு. நிச்சயமா நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன், நான் சில அரசர்கள் எல்லாம் தேடி பிடிச்சிருக்கேன், அந்த அரசர்கள் எல்லாமே நம்ம கூட கை கோக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சாணக்கியர் சந்திரன்ட்ட சொல்றாரு. நம்மளோட சேனைப்படையும் அதிகமாயிட்டே வருது, இது மட்டும் இல்லாம மற்ற அரசர்களையும் நான் நாடுவேன், அவங்களும் நம்ம கூட கை கோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன்ட்ட சொன்ன உடனே, இது ஒரு நல்ல செய்தி தான் அப்படி சந்திரன் சொல்றாரு. எல்லாமே நீங்க திட்டமிட்டபடி நடந்துச்சுன்னா தாய்நாட்டை விட்டு அயல்நாட்டுக்காரங்க வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு சந்திரன். போக வேற ஏதோ செய்தி இருக்கா அப்படின்னு சாணக்கியர் கேட்ட உடனே, அலெக்சாண்டருக்கு உடல்நிலை சரியில்லை, அவனோட சேனைப்படை ரொம்ப சோர்வா இருக்குது, இது மட்டும் இல்லாம அவங்க திறமையானவங்க இல்லை அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இந்த செய்தி கேட்ட சாணக்கியர், நம்ம தாய்நாட்டு வீரர்கள் மனதுல ஏதோ ஒரு மூலையில தாய்நாட்டு பற்று இருக்கும், அதை நீ தூண்டி விடு அப்படி சாணக்கியர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம கிரேக்க வீரர்களுக்கும் பாரத வீரர்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே சந்திரனும் அதுக்கு சரிங்கிறாரு. இதோட சேர்ந்து நீ கிரேக்க படை கலையையும் கத்துக்கோ, பிளவு ஏற்பட்டக்கு அப்புறமேட்டு அலெக்சாண்டரை நீ வெளியிருந்து தாக்குறது அவ்வளவு சாதாரண வேலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு சந்திரனும் சரின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில மலைக்கேதுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதை காமிக்கிறாங்க. மலைக்கேது பட்டாபிஷேகத்தப்ப திருமணத்தை பத்தி நான் எங்க அப்பாட்ட தெரிவிச்சிருவேன் அப்படின்னு மலைக்கேது சொன்னதை நம்பி ஹெலனாவும் இந்த பட்டாபிஷேகம் பங்கேற்றுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மலைக்கேதுவோட பார்வை நந்தினி மேலதான் இருக்கு. அதே நேரத்துல சந்திரன் கோபமா ஒரு பார்வை பார்க்கிறாரு. தாய்நாட்டை அயல்நாட்டுக்கு விற்கிறவங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு கோபமா பார்க்கிறாரு. ஹெலனா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே மலைக்கேது தந்தை இன்னைக்கு எனக்கும் என்னோட மகனுக்கு மட்டும் இல்ல, பர்வதக்கு ராஜ்யத்துக்குமே முக்கியமான நாள், இன்னைக்கு மலைக்கேதுக்கு பட்டாபிஷேகம் மட்டும் இல்லாம அவனுக்கு வாழ்க்கை துணையையும் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைநாட்டு அரசன் பத்மநந்தன் இங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே பத்மநந்தன் அங்க வராரு. இவர் எதுக்கு இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா யோசிக்கிறாங்க, நந்தினியும் யோசிக்கிறாங்க. பத்மநந்தன் இன்னிலிருந்து மகத நாடும் பர்வதக் நாடும் நட்ப உருவாடும் என் புதவி ராஜநந்தினியை மலைக்கேதுக்கு திருமணம் செய்ய முடிவு பண்றேன் அப்படின்னு பத்மநந்தன் சொன்ன உடனே நந்தினியும் ஹெலனாவும் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல சந்திரன் மலைக்கேது நந்தினியை திருமணம் செஞ்சுக்கிறாருன்னா நான் வனத்துல பார்த்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் யோசிக்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினி பத்மநந்தன் சண்டையிடுறாங்க. நீங்க பர்வதக்க அரசர் பட்டாபிஷேகத்துக்கு தானே நீ கூப்பிட்டு வந்தீங்க, திருமணத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற வரைக்கும் என்னோட சுயம்பரத்தை பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க, பின்ன எதுக்கு திடீர்னு இந்த முடிவு பண்ணீங்க, இது பெரிய சூழ்ச்சி அப்படின்னு நந்தினி கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.